Good evening, students. ஸோ இன்றைக்கி 13th கொஷின் பார்க்க போகிறோம். சேம் கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரையாங்கிள். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, கியூஆரோட லென்த்து அண்ட் ஆங்கிள் பி, ஒரு சைடோட லென்த்தும் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அண்டு ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் விச் மீன்ஸ் ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வச்சு எப்படி ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 6.5க்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். தென் ப்ரொடெக்ட் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் தலைகளை வச்சுட்டு சிக்ஸ்டி டிகிரிக்கு நேரம் மார்க் பண்ணணும். $60 இங்கே இருக்குது நமக்கு. ஸோ மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஒரு லைன் போடணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், 90 டிகிரி ப்ரொட்ராக்டரை இப்போ வரைஞ்ச லைன் மேலே வச்சுட்டு 90 டிகிரி போடணும். 90 டிகிரிக்கு நேரம் ஒரு டாட்டு வச்சுட்டு என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி ஒரு லைன் போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆங்கிள் பைசெக்டார், லைன் பைசெக்டார். காம்பஸோட ஒரு எண்டை இந்த கார்னர்லேயும் மெஷர்மெண்ட்டு மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே ஒரு ஆர்க் அடிங்க, கீழே ஒரு ஆர்க் அடிக்கணும். கீழே ஒரு ஆர்க் அடிங்க. அடுத்து அப்படியே அந்த காம்பஸ் தூக்கிட்டு போய் இங்கே வச்சுட்டு அகைன் இந்த ஆர்க்கை கட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைனாக போடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த 90 டிகிரி வரைஞ்ச லைனும் இப்போ நம்ம வரைஞ்ச லைனும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல காம்பஸ் வச்சுக்கிட்டு ஸோ ரேடியஸை இந்த லைனோட பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு we have to draw one circle. ஓகேவா? நவ் நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூட் தான் கொடுத்துருந்தாங்க கொஷனில். ஓகேவா? ஸோ ஆல்டிடியூட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 4.5 சென்டிமீட்டர். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸ்கேலில் 4.5 மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு 4.5 எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே இந்த ஜீன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ வரைஞ்சோம் பார்த்திங்களா அந்த லைன், அந்த லைனை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் போட போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க், அவ்வளோதான். இப்போ இந்த லைனு இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் இதை என்ன பண்ணிக்கணும், ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிடணும், இந்த டாட்டில் பாசிங் த்ரூ ஆகிற மாதிரி. செட் ஸ்கொயர் ஸ்கேலை வச்சு பேரல் லைன் எப்படி வரையணும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வரைஞ்சிருங்க, சரிங்களா? இந்த செட் ஸ்கொயர் ஸ்கேல் ஆப்ஷன் இல்லை, அதனால் நான் ஜஸ்ட்டு drawing through a scale. அவ்வளோதான். என்ன பண்ணுறேன், இதை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிளை போட்டுக்கிறேன், அவ்வளோதான். திஸ் இஸ் ரெக்கார்ட் த ட்ரையாங்கிள், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், மார்க் பண்ண போகிறோம். இது என்னது, Q,
இது ஆர், இது பி, இந்த ஆங்கிள் தான் கொடுத்தாங்க. என்னது 60 டிகிரி. தென் இந்த பாயிண்ட்டு ஓ, இந்த பாயிண்ட்டு ஜி. இந்த பாயிண்ட்டை நம்ம எம்னு வச்சுக்கிட்டா ஜிஎம் தான் நமக்கு எவ்வளோ 4.5 சென்டிமீட்டரா 4.5 சென்டிமீட்டர். அவ்வளோதான். And also our tuition name RK Tuition Center for Mathematics. ஸோ இங்கே மேக்ஸுக்கு மட்டும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கோச் பண்ணுறோம். யாராவது மேக்ஸில் ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, ரொம்ப நான் வீக்காக ஃபீல் பண்ணுறேன், மேக்ஸை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு 1 hour டெமோ கிளாஸ் ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ 1-to-1 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போயிட்டுருக்கு. ஸோ டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இஃப் யூ ஆர் willing to join you can contact my number. I will give the number in display and comment செக்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன். யாருக்காவது 1-to-1 டியூஷன் மேக்ஸில் எனக்கு பர்டிகுலராக வேணும் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் மீ. வெரி அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். தென் வேறு எதாவது டவுட்ஸ், வேறு எதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் யூ கேன் ஆஸ்க் இன் கமெண்ட் ஆர் எல்ஸ் யூ கேன் கால் மீ on that number. ஓகேவா? தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.